இந்த அரசமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாடு அது சொன்ன உடனே பார்த்திங்கன்னா எல்லாருமே குறிப்பாக நம்முடைய இந்த சமூகம் நல்லாக இருக்க வேண்டும், இந்த சமூகத்தில் ஒற்றுமை இருக்க வேண்டும், சகோதரத்துவம் நிலைக்க வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்கள், ஒரு நல்ல வாழ்க்கை எங்களுக்கு அமைய வேண்டும் என்று எண்ணுகின்ற, கல்வி போன்றவை எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற மாணவர்கள், இளைஞர்கள், அதுபோன்று நாம் சுவாசிக்கின்ற காற்று, தண்ணீர் போன்றவை நமது உரிமை என்று எண்ணுகின்ற சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், மனித உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்கள் எல்லோருமே இது ஒரு நல்ல முன்னெடுப்பு, இந்த முன்னெடுப்புக்கு நாங்கள் ஆதரவு தருகிறோம், நாங்கள் கலந்து கொள்வோம் என்கின்றதை சொல்லுகின்ற நேரத்தில் எனக்கு ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி ஏற்படுகிறது. ஒரு பெரியவர் சொன்னார், தம்பி, அரசமைப்பு சட்டம் நம்மை பாதுகாப்பதற்காக கொண்டு வரப்பட்டது. இன்றைக்கு அந்த அரசமைப்பு சட்டத்தையே நாம் பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழல் வந்திருக்கிறது என்று சொல்லுகின்ற நேரத்தில் நாம் எல்லோரும் இணைய வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது என்று அவர் சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியை தெரிவித்தார். காரணம் நம்ம நாடு நீண்ட நெடுங்காலமாக உரிமைகள் மறுக்கப்பட்டு, சமத்துவம் மறுக்கப்பட்டு, இது பல பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு கட்டமைக்கப்பட்ட ஒரு சமூகம். ஜாதி, மதம், இதெல்லாம் பல பிரிவினை உணர்வுகளோடு வளர்ந்த ஒரு சமூகம். இதை ஒற்றுமைப்படுத்துவதற்குத்தான் இந்த அரசமைப்பு சட்டம் ஒரு பெரிய கருவியாக, ஒரு கேடகமாக, ஒரு பாதுகாப்பு கவசமாக பயன்படுத்தப்பட்டு வந்தது. இன்றைக்கு அந்த அரசமைப்பு சட்டத்தின் விழுமியங்கள் ஒவ்வொன்றாக இன்றைக்கு ஒன்றியத்தை ஆளுகின்ற அரசால் கை வைக்கப்படுகிறது. ஒரு உதாரணம் பார்த்திங்கன்னா, சிறுபான்மை மக்கள் மீது தொடர்ந்து நடத்தப்படுகின்ற தாக்குதல்கள், முழு சுதந்திரத்தோடு செயல்பட வேண்டிய அமைப்புகள், தேர்தல் கமிஷன், இடி, இன்கம் டேக்ஸு, நம்முடைய கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கக்கூடிய யூஜிசி போன்றவை, இப்படி ஒவ்வொன்றாக நம்ம சொல்ல முடியும். இவை சுதந்திரமாக செயல்பட அனுமதிக்கப்படுகிறது. இது எல்லாவற்றையும் தாண்டி நீதித்துறையினுடைய சுதந்திரம் எப்படி இருக்கிறது? நீதித்துறையினுடைய செயல்பாடு பல கேள்விகளை உருவாக்குகிறது. நீதிமன்றத்தின் நீதிபதிகள் வழங்குகின்ற தீர்ப்புகள், அவர்கள் வழக்குக்கு சம்பந்தமில்லாமல் அங்கு தெரிவிக்கின்ற கருத்துக்கள், இவையெல்லாம் சமூகத்தில் எப்படி மாற்றங்களை உருவாக்குகிறது என்பதெல்லாம் ஒரு கேள்வியாக அமைஞ்சிருக்கு. அண்மையில் கூட வேலையில்லாத இளைஞர்களை பார்த்து இவர் காக்ரோச்சுகள், பேரசைட்டுகள் என்று சொன்னதை, ஆமாம் நாங்கள் காக்ரோச் தான், நாங்கள் கரப்பாம்பூச்சி தான், நாங்கள் பேரசைட் தான் என்று சொல்லிவிட்டு லட்சம் மாணவர்கள் திரண்டதை நம்ம கண்ணால் பார்த்தோம். தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா, ஒரு நீதிமன்ற தீர்ப்பில் ஒரு நீதிபதி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை பார்த்து, ஏன் குறிப்பாக சொன்னால் இஸ்லாம் சமூகத்தை பார்த்து, இஸ்லாம் ஒரு மதம் மாற்றுகின்ற மதம் என்று சொல்லுகிறார். எவ்வளோ பெரிய ஒரு அபத்தமான ஒரு வார்த்தை அந்த தீர்ப்பில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் வாதம் என்று சொல்லி அப்படி பதிவு செய்யப்பட்டிருந்தாலும், ஒரு மதம் குறித்து, இஸ்லாம் மதம் குறித்து அது ஒரு மதம் மாற்றுகின்ற மதம் என்று சொல்வது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதே போன்று இங்கு ஏற்பட்டிருக்கின்ற ஆட்சி மாற்றம், அது நமக்கு நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது, அது வேறு. ஆனால் அந்த ஆட்சி ஏற்றுக்கக்கூடியவர் கிறிஸ்தவர். அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு கிறிஸ்தவ அமைப்புகள், மத அடிப்படைவாத அமைப்புகள் எல்லாம் இங்கு பலம் பெற்றிருக்கிறது. அதுபோன்று இங்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் ஒரு பெரிய டிஸ்ரப்ஷன், அப்படி என்றால் ஒரு சீரழிவு, ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று கருத்தாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒன்று. அதே போன்று பார்த்திங்கன்னா, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மக்களில் இன்றைக்கும் போதிய உணவில்லாமல், மருத்துவ வசதி இல்லாமல், வறுமைக்கேட்டு கீழ் வாழக்கூடிய மக்கள் கோடானு கோடி மக்கள், போதிய சுகாதார வசதி இல்லாமல், வீடு இல்லாமல். அப்போ இவர்களுக்காக உழைக்கக்கூடிய பல்வேறு தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், அவர்கள் வெளிநாடுகளிலிருந்து உதவி பெறுவது காலங்காலமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று. அது இந்தியாவில் இல்லை, வளரும் நாடுகளெல்லாம் அதை செய்துட்டுருக்கு. வளர்ந்த நாடுகளிலிருந்து பணத்தை பெற்று வளரும் நாடுகளில் இருக்கக்கூடிய விளிம்புநிலை மக்கள், ஏழை மக்கள், அவருடைய வாழ்வாதாரத்திற்காக அந்த பணம் மேம்படுத்துவதற்காக செயல்படுத்தப்படுகிறது. இன்றைக்கி அதை இந்த ஒன்றிய அரசு குறிவைத்து தாக்குகிறது. இது இந்த மக்களுடைய எதிர்காலத்திற்கு விடப்பட்டிருக்க ஒரு சவால். இந்த எஃப்சிஆர் திருத்தத்தையும் நீங்கள் கைவிட வேண்டும்.
இது போன்ற கோரிக்கைகள். அதுபோல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடஒதுக்கீடு பிரச்சனை. இடஒதுக்கீடை பொறுத்தவரையில் இன்றைக்கு வந்து ஒரு இடஒதுக்கீடு என்பது அது ஜாதிய மையமாக வச்சு தான், மதத்தை மையமாக வச்சல்ல. ஒரு குறிப்பிட்ட ஜாதி பிற்படுத்த பட்டியலில், மிகவும் பிற்படுத்த பட்டியலில் அல்லது பட்டியலினத்தில் இருக்கிறது என்று சொன்னால், அவர்கள் எந்த மதத்தை தழுவினாலும் அவங்களுடைய சமூக பொருளாதார பின்னணியை அடிப்படையாக அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய அந்த ஜாதியின் அடிப்படையில் அந்த இடஒதுக்கீடு கொடுப்பது நியாயமானது. ஆனால் இங்கே என்னென்னா மதம் மாறினா அது இல்லை என்று அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக ஒரு நடைமுறை இருந்து வருகிறது. அதுலேயும் கடந்த காலத்தில் இந்து மதத்திலிருந்து புத்த மதத்துக்கு மாறுகின்றவர்கள், அதுபோன்று சீக்கிய மதத்துக்கு மாறுகின்றவர்கள், அவர்களுக்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவ மதத்திற்கோ இஸ்லாமிய மதத்திற்கோ யாராவது பிற மதங்களிலிருந்து வந்தால் அது முடியாது என்கின்ற ஒரு சூழல் இருக்காது. இதுவும் ஒரு அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரான ஒன்று. எனவே இவற்றையெல்லாம் மையப்படுத்தி அரசமைப்பு சட்டம் குறித்த ஒரு விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் வேண்டும் என்பதற்காகவும், அரசமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற உரிமைகள் எந்த சூழ்நிலை மறுக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி ஒரு கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்து ஒரு கோரிக்கை மாநாட்டை அரசியலுக்கு அப்பாற்பட்டு இங்கே நடத்துகின்றோம். அந்த கோரிக்கை மாநாட்டு வருகின்ற 21ஆம் தேதி நந்தனம் UMCA மைதானத்தில் மாலை 4 மணிக்கு நடைபெற இருக்கிறது. அதில் வந்து ஓய்வு பெற்ற மேனாள் நீதிபதி செல்லமேஸ்வர் அவர்கள், அதே போன்று நம்முடைய ஆக்டர் மற்றும் ஆக்டிவிஸ்ட் அண்ணன் பிரகாஷ்ராஜ் அவர்கள், ஒயர் பத்திரிகையினுடைய ஃபவுண்டர் சித்தார்த் வரதராஜன் போன்றவர்கள், இன்னும் பல்வேறு ஆளுமைகள் இங்கு கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். நீங்களும் கலந்து கொண்டு அரசமைப்பு சட்டம் குறித்து அது உங்களுக்கு தன்னுடைய உரிமைகளையும் கடமைகளையும் தெரிந்து செல்ல நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சார், நீங்கள் வந்து விழிப்புணர்வு பாதுகாப்பு மாநாடுன்னு சொல்லி அடுத்த கட்டத்துக்கு வந்துருக்கீங்க. இதை பற்றி சட்டத்தை பற்றி ஒரு அடிப்படை புரிதல் மக்களுக்கு இருக்கா? அதோடைய விழிப்புணர்வு உங்களுக்கு இருக்கா? ஃபர்ஸ்ட் அந்த விழிப்புணர்வு எப்படி சார் பண்ண முடியும்? இப்போ என்னை பொறுத்தவரை ஒன்றிய அரசும் மாநில அரசும் கண்டிப்பாக பள்ளி கல்லூரி பாடத்திட்டங்களில் அரசமைப்பு சட்டத்தை பற்றி அவர்கள் பாடத்திட்டம் சரியாக சேர்க்கணும். ஏதோ 2 வார்த்தை சொல்லிட்டு போகிறதில்ல. இல்லை அரசமைப்பு சட்டத்தினுடைய அந்த ப்ரீஆம்பிள் இப்படி சொல்லுது அன்று சொல்லுவதல்ல. அதை முழுமையான பாடமாக அரசமைப்பு சட்டம் தந்திருக்கக்கூடிய அந்த கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸ்னு சொல்லுவோம், கான்ஸ்டிடியூஷனல் பிரின்சிபிள்ஸ், கான்ஸ்டிடியூஷனல் சேஃப்கார்ட்ஸ், கான்ஸ்டியூஷனில் சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த முக்கியமான விழுமியங்கள் அத்தனை குறித்தும் அரசமைப்பு சட்டம் நம்ம தந்திருக்கக்கூடிய கொள்கைகள், அது நமக்கு தந்திருக்கக்கூடிய பாதுகாப்பு, அதன் மூலமாக செயல்படுகின்ற சுயாதீனமான அமைப்புகள், இவை எல்லாவற்றை பற்றியும் ஒரு மிக தெளிவான பாடத்திட்டங்கள் வரையறை செய்து அதை வந்து கொடுக்கணும். அது கொடுக்காது தான் மிகப்பெரிய தப்பாக நான் கருதுகின்றேன். எனவே தான் நம்ம இப்போ ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கோம். எனவே அது குறித்த விழிப்புணர்வு என்பது 100% இந்த மக்களுக்கு தேவை. அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. சார், இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஜென்சி அவங்க அந்த பீப்புள்ஸ் வந்து அந்த அரசியல் சட்டத்தை பற்றி ஒரு புரிதல் இருக்கா? இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து போராட்டங்களாலும் அவங்க தான் முன்னெடுத்து நடத்திட்டு இருக்காங்க. அதை பற்றி உங்களுக்கு கருத்து சார்? இப்போ நீங்கள் வந்து 2 விஷயம் நம்ம இதில் சொல்லலாம். ஒன்று, அந்த போராடுகின்ற உரிமை அவங்களுக்கு இருக்கா? அதாவது இங்கே வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் ஒன்றில் சொல்லியிருக்கு, ப்ரொட்டஸ்ட் இஸ் த ஹால்மார்க் ஆஃப் டெமோக்ரஸி. போராடுவது என்பது தான் ஜனநாயகத்தினுடைய அதை கரெக்டாக அளவுக்கக்கூடிய ஒரு அளவுகோல் என்று சொல்லப்பட்டிருக்கு. போராடக்கூடிய உரிமை இருக்கா? அவளுக்கு இருக்குது. அரசாங்கத்துக்கு கருத்து சொல்ல உரிமை இருக்கா? உரிமை இருக்குது. 2வது பார்த்தோன்னா, ஏன் இந்த போராட்டம், ஏன் இளைஞர்கள் வந்து ஹாப்பியாக இல்லை, திருப்தியாக இல்லை? நமக்கு ரைட் டு லிவ், வாழ் உரிமை என்பது அடிப்படை உரிமை. அதுவும் ரைட் டு லைஃப் வித் டிக்னிட்டி. நீ உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படிலாம் சொல்லாமல், எது அடிப்படையிலையும் ஒரு தாழ்வு நிலை இல்லாமல் அவங்க ஒரு மரியாதையோடு சுயமரியாதையோடு வாழக்கூடிய உரிமை, அடிப்படை உரிமை. ரைட் டு எஜுகேஷன், கல்விக்கான உரிமை, அடிப்படை உரிமை. ரைட் டு டீசன்ட் லைஃப், ஒரு மரியாதையோடு வாழக்கூடிய வாழ்வியல், அதுதான் இல்லை. அதில் லைவ்லிஹுட் வருது, அவனுக்கு வேலை போன்றவையெல்லாம் வருது. அதை பற்றி சுத்தமான காற்று, சுத்தமான குடிநீர், இவற்றையெல்லாம் பெற்று வாழக்கூடிய வந்து ஒரு அடிப்படை உரிமை. இந்த உரிமைகள் மாணவர்களுக்கு இருக்கிறதுன்னு மாணவர்களுக்கும் தெரியணும். இந்த உரிமைகளை நாம் நிலைநாட்ட வேண்டும் என்பது ஆட்சியாளர்களுக்கும் தெரியணும். இப்போ இன்றைக்கு ஜென்சிஸ் இவ்வளோ போராட்டம் எடுத்தாங்கன்னா, இந்த உரிமைகளெல்லாம்
மறுக்கப்பட்டு விட்டது தான் அதோட உண்மையான காரணம். அதன் அடிப்படையில் எதிர்காலம் அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை, நல்ல வேலைவாய்ப்பை, நல்ல கல்வியை தராமல் இருக்கிறது என்கின்ற ஒரு மிகப்பெரிய வேதனை அவரிடத்தில் இருக்கிறது. எனவே இப்படிப்பட்டவற்றுக்கு தீர்வே இந்த அரசமை சட்டம் குறித்த புரிதல் ஆட்சியாளர்களுக்கும் மக்களுக்கும் ஏற்பட வேண்டும். இதனுடைய எங்களுடைய மாநாட்டின் நோக்கமே அதுதான். சார், இந்த மாநாட்டை நீங்கள் முன்னெடுத்து நடத்துகிறப்ப நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு அரசியல் கட்சி சார்ந்தவராக இருக்கீங்க. இது யாருக்கான மாநாடாக இருக்கும் சார் இந்த மாநாடு? இப்போ நான் நீங்கள் இப்போ இல்லை, பள்ளியில் படிக்க சமயம், கல்லூரியில் படிக்க சமயம், கல்லூரி படிப்பை முடித்து விட்டு வந்த இதுலேருந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு உதாரணமாக பேச்சுப்பாறை அணைந்தீர் பாதுகாப்பு, கூடங்குளம் அணு உலை எதிர்ப்பு இயக்கம், தொடர்ந்து ஸ்டெர்லைட் போராட்டம், இப்படி பல்வேறு போராட்டங்களில் நாங்கள் மக்களோடு நின்றுருக்கோம், முழுக்க நின்றுருக்கோம். ஏன்னா இப்போது இப்படிப்பட்ட முன்னெடுப்பு என்பது என்னுடைய வாழ்க்கையில் புதுசில்லை. அதுபோன்று பல தன்னார்வ தொண்டு நிறுவனங்களோடு இணைந்து நாங்கள் பணியாற்றி இருக்கின்றோம். எனவே அதே போன்று ஒரு முன்னெடுப்பே தவிர இதுக்கு எந்த அரசியல் சாயமும் இல்லை. இதில் மேனாள் நீதிபதி மரியாதைக்குரிய ஹரிபரந்தான் அவர்கள், அன்புக்குரிய தம்பி மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள், இன்னும் பல்வேறு எங்களோடு இணைந்து பணியாற்றுகின்ற அமைப்புகள், நண்பர்கள் எல்லோரும் இணைந்து பெரிய விவாதத்திற்கு பிறகு தான் நாங்கள் முறையாக இந்த இயக்கத்தை முன்னெடுத்திருக்கின்றோம். சார், இந்த மாநாடு நடத்துகிறப்ப இதுக்கான விழிப்புணர்வு காலேஜ் ஸ்டூடெண்ட் அவங்களுக்கெல்லாம் ஏதாவது அழைப்பு எடுத்திருக்கீங்களா? நாங்கள் முக்கியமாக எல்லா கல்லூரிகளுக்கும் நாங்கள் கடிதம் அனுப்பியிருக்கோம். ஏன்னா நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸை இதுக்கு விழிப்புணர்வு கொண்டு வரங்க. அதே போன்ற சமூக வலைத்தளங்கள் மூலமாக நாங்கள் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். இதில் பத்திரிகைகளும் எங்களுக்கு உதவி செய்யணும். ஏன்னா இந்த செய்தி போனோம். இதனுடைய மைய நோக்கம் எதிர்கால இந்தியாவை கட்டமைப்பதற்கான ஒரு உன்னதமான நோக்கம் தான் எங்கள் மைய நோக்கம். ஏன்னா கான்ஸ்டிடியூஷனலி அவர் சிட்டிசன்ஸ், அரசமைப்பு சட்டம் சார்ந்து ஒரு விழிப்புணர்வு அடைந்த மக்கள் இருக்க வேண்டும். நம்ம அரசமைப்பு சட்டம் சொல்லியிருக்கக்கூடிய அந்த விழுமியங்கள், கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸ், கான்ஸ்டிடியூஷனல் பிரின்சிபிள்ஸ், கான்ஸ்டிடியூஷனல் சேஃப்கார்ட்ஸ், இவை எல்லாம் பாதுகாக்கப்படணும், இன்னும் மேம்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் இந்த மாநாட்டினுடைய நோக்கம், இந்த இயக்கத்தினுடைய நோக்கம். எனவே இது அரசியலுக்கு அப்பாற்பட்டது. இந்த எண்ணம் கொண்டவர்கள் இந்த இயக்கத்தில் இணையலாம்.